கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை உயர்த்தி புதிய வருஷத்தை காண வந்திருக்கிற சபையார் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு வேத வசனத்தை வாசனம் அவருடைய உட்காருவோம். ஆண்டவர் இந்த வருஷத்தின் முதல் நாளில் உங்களை என்னையும் அவருக்காக அவரை பின்பற்றி தொடர்ந்து நாம் இந்த பிரயாணத்தை தொடருவதற்கு நம்மை பலப்படுத்த சபையை உயிர்ப்பிக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் தந்த வார்த்தையை சேர்ந்து வாசித்து நம்ம அமருவோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எசேக்கியேல் 36 36 1008. அவசரத்துக்கு உலகத்துல 108 கூப்பிடுவான், ஆனா நான் 1008 கூப்பிடுறேன். 36 எசேக்கியேல் 36 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் 36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பைபிளை கீழே வச்சுட்டு 2 நிமிஷம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி இந்த வார்த்தையை எனக்குன்னு சொந்தமாக்கி, என் குடும்பத்துக்குன்னு சொந்தமாக்கி, என் ஊழியத்துக்குன்னு சொந்தமாக்கி ஆமே ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. I receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய இந்த வார்த்தையை எசேக்கியேல் 36 எனக்கு ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் குடும்பத்துக்கு ஆமென் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன். இந்த சபைக்கு, இந்த தரிசனத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு ஆமென் என்று நான் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறேன். நல்ல கையை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தர் அப்படியே செய்வார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உட்காருவோம். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. கையை கொட்டி நன்றி ஐயா ஏசையா. கர்த்தர் உன்னை நினைப்பூட்டுறதுனால சொல்றேன், தொடர்ந்து பிரயாணப்பட வழி இல்லைன்னு சொல்லாத, எனக்கு பாதை இல்லைன்னு சொல்லாத. ஜீவ நதியாகிய இயேசு எனக்குள் இருப்பதனால என்னையும் ஒரு நதியாக வச்சிருக்கிறாரு. நான் கேட்கிறேன், பாய்கிற ஆறு, பாய்கிற நதி பாதை இல்லைன்னு சொல்லுமா? நிறைய பேருக்கு புரியல. பாய்ந்து வருகிற ஆறு, ஓடி வருகிற ஒரு நதி எனக்கு பாதை இல்லைன்னு சொல்லுமா? நான் பாய்கிறதா பாதை, நான் போறதா பாதை, நான் கால் வைக்கிறதா பாதை. நான் மூவ் பண்ணா எனக்கு பாதை உண்டாகும். நீ ஒரு நதி, நீ ஒரு ஆறு, நீ கால வை, பாதை திறக்கும். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஜீசஸ். நன்றி ஐயா ஏசையா. மறுபடியும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள்
அறிந்து கொள்வார்கள். ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இதை செய்வேன். இதை செய்வேன். என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புற அத்தனை பேரும் சொல்ல போறீங்க. பாழானதை பயிர்நிலமாக்குகிற தேவன். பாழானதை பயிர்நிலமாக்குகிற தேவன். நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். இந்த முதல் நாள்ல ஆண்டவர் எனக்கு யார் தெரியுமா? கர்த்தர் எனக்கு யாராக வெளிப்படுகிறார் தெரியுமா? பாழானதை பயிர்நிலமாக்குகிற தேவனாக்கும். பாழாய் போன என் வாழ்க்கைய பயிர்நிலமாக்குவார். அறிக்கையிட விரும்புகிற அத்தனை பேரும் சொல்ல போறீங்க. பாழாய் போன என் குடும்பத்தை பயிர்நிலமாக்குவார். பாழாய் போன என் பிள்ளை வாழ்க்கைய பயிர்நிலமாக்குவார். பாழாய் போன என் தரிசனத்தை பயிர்நிலமாக்குவார். பாழாய் போன என் ஊழியத்தை பயிர்நிலமாக்குவார். என் வாழ்க்கையில எது எது எங்க எங்க பாழாக்கப்பட்டிருக்குதோ முதல் நாளில் என் தெய்வம் சொல்லுகிறாரு, அத்தனையும் பயிர்நிலமாக்கப்படும். பயிர்நிலமாக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பதாக தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இங்க இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்து, மீதி ஜனங்களை பார்த்து தேவன் தன் தீர்க்கன் மூலம் சொல்லுகிறார். தன் ஜனங்களை கூப்பிடுகிறார். ஜனங்கள் வருகிறார்கள். தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறார். தீர்க்கதரிசி வருகிறார். கர்த்தர் இடையில வருகிறார். நீ சொல்லுப்பா, ஜனங்களுக்கு நேராக உன் கண்ணு முன்னால பாழாய் கிடக்கிற அத்தனையும் நான் பயிர் நிலமாய் மாற்ற போகிறேன், என் ஜனங்களுக்கு சொல்லு என்று அன்றைக்கு எசேக்கியேல் மூலம் இஸ்ரவேலுக்கு சொன்னவர் இன்றைக்கு கர்த்தர் ஊழியன் மூலம் சபைக்கு சொல்லுகிறார். உன் கண்ணு முன்னால எந்த இடத்துல காரியங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறாருக்கும் பயிர் நிலமாக்கப்படும். இவர்களுக்கு எது பாழாக்கப்பட்டது? முந்தின வசனவாசி, இதுக்கு முந்தின வசனவாசி. பாழாய் கிடந்த இத்தேசம். போதும், என்ன கவனிங்க. அவங்களுக்கு எது பாழாக்கப்பட்டுச்சா? சொல்லுங்க. தேசம் பாழாக்கப்பட்டிருக்கு. இந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க வேதனை எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தேசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உபாகமம் 8:7 முதல் வாசி. உபாகமம் 8:7 முதல் வாசிங்க. இந்த தேசம் எப்படி இருந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அந்த தேசம் என்ன தேசம்? வசனத்தின்படி நீங்க சொல்லிட்டே வாங்க. அவ வாசிக்கட்டும். அவ வாசிக்கிறதுல இருந்து பதில் சொல்லுங்க. அந்த தேசம் என்ன தேசம்? நல்ல தேசம். சத்தமா, என்ன தேசம்? நல்ல தேசம். அடுத்து அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அங்க என்ன இருக்கு? ஆறுகள். அடுத்த வசனம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும். பஞ்சம்னு அங்க பார்க்கவே முடியாதாக்கும். அப்பத்தின் வீடாக்கும். அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். ஒவ்வொன்றுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதுல ஒன்னே ஒன்னு சொல்றேன். ஒலிவ மரம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஒலிவ மரம் வெறும் மரத்தை மட்டும் காண்பிக்கவில்லை. ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய் எதை காண்பிக்க தெரியுமா? ஜனத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை காண்பிக்குது. அந்த தேசம் சாதாரண தேசம் அல்ல. தேவனுக்கு அவர்களுக்கும் நெருக்கமான உறவுல வாழ்ந்த தேசம் அது. அடுத்து அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல். தாழ்ச்சிங்கிறத அங்க பார்க்க முடியாது. அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம். எப்படி எல்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்கிறத நீங்க கவனிக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணும். ஒன்னும் குறைவில்லாம வாழ்ந்திருக்கிறாங்க. அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளில் உள்ளதுமான தேசம். எப்படி இருந்திருக்கு பாருங்க. அடுத்த வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்க. திருப்தியா இருந்த ஒரு தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய தேசம்.
12:13 வாசி. அதுலயே 12:13. அதுலயே 12:13. புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. புசித்து திருப்தி அடைஞ்ச இடம், வீடுகள் கட்டி வாழ்ந்த இடம். 13வது வசனம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. உபாகமம் 11:12 வாசி. 11:12 வாசி. கொஞ்சம் வசனத்தை பார்த்துட்டு உள்ள போவோம். 11:12 வாசி. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஐயா, அந்த தேசத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் சர்வ பூமிக்கும் தேவன் இறங்கி வந்து அந்த ஜனத்தை அந்த தேசத்துல விசாரித்தாரா. கர்த்தர் விசாரித்தாரா. நான் கூட உங்களை விசாரிக்கல, வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்கிறேன். டெய்லி வந்து கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல், கவனிங்க, ஜனவரி 1 இந்த நாள் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த பூமியில வசனம் சொல்லுது, அவர் கண்கள் பூமியின் மையத்தில் இருக்கிற அந்த சின்ன தேசத்தின் மேல கர்த்தரின் கண்கள் பதிக்கப்பட்ட தேசம். இப்படிப்பட்ட தேசத்துல வாழ்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். ஒரு காலத்துல இந்த வசனம் சொல்லுகிறபடியே என் வாழ்க்கை இருந்தது என்பதை நான் அறிவேன், என்னை சுற்றி இருந்தவர்கள் அறிவார்கள், இந்த சபை அறியும், இந்த ஊர் அறியும். அதே போல குறைவில்லாமல் இருந்தேன், அதே போல ஒரு தீமை இல்லாமல் இருந்தேன், அதே போல நிறைவாய் இருந்தேன். உண்மையா இல்லையாங்க? இடையில என்னாச்சு தெரியுமா? இப்படிப்பட்ட தேசத்துக்கு நிகழ்ந்த சம்பவம் என்ன தெரியுமா? புலம்பல்ல பாடுறாரு 4:8 இருந்து, புலம்பல் 4:8 இருந்து பாடுறாரு. இந்த தேசத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. எப்படி இருந்த தேசத்துல இந்த மக்கள் சொல்றாங்க, எங்க முகம் கரிய பார்க்கலும் கருத்து. இந்த பூமியில கருப்புக்கு உதாரணமா இருக்கிறது கரிக்கட்டை. அவங்க சொல்றாங்க, அதை விட நாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கோன்றாங்க. வேதனையில சொல்றாங்க, அதை விட முதலிடத்துல நாங்க இருக்கிறோம். கரியிலும் கருத்து போயிற்று. வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோட ஒட்டி கொண்டு காய்ந்து மரத்துக்கு ஒப்பாயிற்று. அடுத்த வசனம், பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அங்க வாசித்த அத்தனைக்கு நேர் எதிரா இருக்கா இல்லையா? கவனிச்சுட்டு வர்றவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அங்க எப்படியெல்லாம் வாசித்தீங்க, இங்க எப்படியெல்லாம் இருக்குது. இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்றவங்க இங்க சிலர் இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசி பார்க்கலாம். அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். அடுத்த வசனம், இரக்கமுள்ள ஸ்திரீகள். பஞ்சமில்லாத தேசம், குறையில்லாத தேசம். இப்ப வசனம் சொல்லுது, இரக்கமற்ற ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. அதுல இரக்கமுள்ளன்னு இருக்கு, ஆனா இரக்கமுள்ள ஸ்திரீகள் கூட இரக்கமற்றவர்களாய் மாறி போன நாள் அது. தங்கள் பிள்ளைகளை சமைக்க கொடுத்த தேசம். இதனால அடுத்த அதிகாரத்தில் புலம்பல் 5:15 அவர் சொல்றாரு, 5:15 எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று. மகிமையா இருந்த தேசம் பாழாய் போனதுனால இருதயத்தின் களி கூறுதல் ஒளிஞ்சு போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. அவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை உள்ள வெளியே இருந்து கேட்கிற இங்க இருக்கிற உங்களில் ஒரு சிலருக்கு கூட மகிமையா இருந்த சில காரியம் பாழாய் போனதுனால இருதயம் களி கூறுதல் இல்லாம இன்னைக்கு அழுகையோடு புலம்பலோடு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் பாழாய் போன தேசத்தை உற்று பார்க்கிறாங்க. அன்னைக்கு இந்த தேசம் எப்படி இருந்துச்சுங்கிறத நினைவு கூறுகிறாங்க. இன்னைக்கு இப்படி இருக்குங்கிறத கண்ணு முன்னால பார்க்குறாங்க, இருதயத்தில் புலம்புறாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, பாழா போச்சு ஆண்டவரே, பாழா போச்சு ஆண்டவரே, பாழா போச்சு ஆண்டவரே. கர்த்தர் இறங்கி வந்து பக்கத்தில் நின்று சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த பக்கம் கர்த்தர்னு சொன்னாரு, நீ பார்க்கிற பாழாய் போன இதே தேசம் பயிர் நிலமாய் மாறப்போகிறது,
மறுபடியும் பயிர் நிலமாய் மாறப்போகிறது. இவர் சொன்ன உடனே இங்க இருந்த ஜனங்கள் இதுவரைக்கும் அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனதுல ஒரு அழுத்தம் உண்டானது. மனதை அழுத்தக்கூடிய செய்தி அந்த தேசத்துல இருந்து வந்துச்சு. அவங்க மன அழுத்தத்தை கொடுத்த ஒரு செய்தி. தேசம் பாழா போச்சு. நல்லா கவனிங்க, மன அழுத்தத்தை கொடுத்த அந்த காரியம், கர்த்தர் சொன்ன வார்த்தை பாழாய் போனது, பயிர் நிலமாய் மாறப்போறது சொன்ன உடனே இதுவரைக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது இப்ப கர்த்தர் சொன்னதை கேட்ட உடனே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக்கோ அவர்களுக்கு. இந்த கால நேரத்தில் நீ எதை பார்த்து பாலா போச்சாண்டவரே பாலா போச்சாண்டவரேன்னு சொல்லு, மன அழுத்தத்தை கொடுத்த உன் காரியம் இப்ப கர்த்தர் சொல்றத காதுல கேட்டுட்டு நீ அதை பாரு. இப்ப உனக்கு அதுல இருந்து ஒரு நம்பிக்கை வருமாக்கோ. இதுவரைக்கும் மன அழுத்தத்தை கொடுத்த அந்த காரியம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறாக்கோ. அனுபவிக்கிறவங்க யாரு இருந்தீங்கன்னா மேல கையை உயர்த்தி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த நிலம் மன அழுத்தத்தை கொடுத்தது. 2023 டிசம்பர் 31 வரைக்கும் உன் வாழ்க்கையில பாழாய் போன காரியம் உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது. இப்போ இந்த நாளில் முதல் நாள்ல குறுக்கே ஒரு சத்தம் கேட்குது. பாழாய் போன அந்த காரியம் பயிர் நிலமாக போகிறது. இப்போ என் மன அழுத்தம் மாறி அதே காரியத்திலிருந்து இந்த சத்தம் வந்த உடனே நம்பிக்கை வருது. நம்பிக்கை வருது. எனக்கு நம்பிக்கை வந்ததுனால தான் 24ல் நான் அவங்க கூட வந்திருக்கிறேன்னாக்கும். நம்பிக்கை வந்ததுனால, ஏன்னா எனக்கு உங்களோட எனக்கு ரொம்ப பயம் இந்த வருஷத்துக்குள்ள வர்றதுக்கு. நியூ இயர் முடிச்சுட்டு போயிடுவீங்க, இந்த டயர்டு கூட போகாது. அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் சில சேலஞ்சஸை நான் மீட் பண்ண வேண்டி இருக்கு. எனக்கு பயங்கர அழுத்தம், பயங்கர வேதனை. கர்த்தர் சொன்னாரு, அது வரைக்கும் நான் பாழாய் போச்சுன்னு சொன்னேன். கர்த்தர் சொன்னாரு பயிர் நிலமாக போகிறதுன்னு சொன்னாராக்கோ. அடுத்த நிமிஷமே நம்பிக்கை வந்ததுனால உங்க கூட நான் வாரேன்னு சொல்லி இந்த வருஷத்துல வந்திருக்கிறேனாக்கோ. நான் மட்டுமில்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, எது ஒரு காரியத்துல பாழாய் போச்சுன்னு சொன்னையோ இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை உனக்கு. அந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கேட்கல, பயிர் நிலமாக்குகிறேன். எதை பயிர் நிலமாக்குவாரு? எவ்வளவு? பாதியா முக்காவாசியா? எந்த அளவு பாழா போனுச்சோ அந்த மொத்த அளவையும் பயிர் நிலமாக்குவாரு. 1 ஏக்கர் பாழா போச்சுன்னா 1 ஏக்கரும் பயிர் நிலமாகும். 5 ஏக்கர் பயிர் நிலம் பாழா போச்சுன்னா 5 ஏக்கரும். உன் வாழ்க்கையில எந்த பகுதி பாழா போச்சோ பாதியை மட்டுமல்ல மொத்த பகுதியும் பயிர் நிலமாக்குவாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மனுஷன் பார்வை இல்லாம வந்தா, மற்றதெல்லாம் நல்லா இருக்கு, கண்டு மட்டும் பாழா போச்சு, அதை சுகமாக்கினாரு. ஒருத்தனுக்கு கால் இல்ல, மற்றதெல்லாம் நல்லா இருக்கு, அதை சுகமாக்கினாரு. ஒருத்தன் செத்து கிடக்கிறான், செத்து பிரேதமா இருக்கிறான், அவன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே பாழா போச்சு. இப்ப கண்ணையும் காலையும் மட்டுமில்ல மொத்தத்தையும் உயிர்ப்பிச்சாராக்கும். மொத்தத்தையும் உயிர்ப்பிச்சாராக்கும். உனக்கு கண்ணு மட்டும் போனா அதை உயிர்ப்பிப்பாரு, கால் மட்டும் போனா அதை உயிர்ப்பிப்பாரு, மொத்தமும் செத்து போனா மொத்தத்தையும். சொல்றது யாரு? 36 1008 சொல்றது யாரு? கடைசி முடிக்கும் போது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் பேசல. அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதரிசியை வச்சு கர்த்தர் பேசல. கர்த்தராகிய நான் சொன்னேன், அதை செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை வச்சு பேசல, எனக்கும் உங்களுக்கும் கர்த்தராகிய அவர் சொல்லுகிறார், அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எது பாழாக்கப்பட்டுச்சு? உன் வாழ்க்கையில எந்த பகுதி பாழாக்கப்பட்டுச்சு? மொத்தத்தையும் ஒண்ணு ஒண்ணா இல்ல,
இன்னைக்கு ஒண்ணு, அடுத்த மாசம் ஒண்ணு இல்ல, மொத்தத்தையும். இவர்களுக்கு யார் பாழாக்கி போட்டது? இந்த காரியத்தை யார் பாழாக்கி போட்டது? தேவ பிள்ளையே, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி எல்லாருக்கும் பாழாய் கிடக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள எல்லாருமே உள்ள இருக்கிறீங்க. உள்ளே வெளியே இருந்து யார் கேட்டாலும் சரி, உன் வாழ்க்கை இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. ஏதோ ஒரு பகுதி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாழாய் கிடக்கிறது. யார் பாழாக்குனது? யார் பாழாக்குனது? யோவான் 10:10, திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எதிரியாகிய பிசாசு பாழாக்கி போட்டான். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் பாழாக்க துவங்கின அந்த பொல்லாத பிசாசு இன்றைக்கு வரைக்கும் பாழாக்குவதை மட்டுமே தன் தொழிலாக, தன் முழு வேலையாக செய்து கொண்டிருக்கிற பிசாசினால அது பாழாக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் அந்த காரியம் சத்துருவினால பாழாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, யார் பாழாக்கினது? நியாயாதிபதிகள் 16:24 அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதிகள் 16:24 நம்முடைய பகைஞனை, சொல்லுங்க, நம்முடைய பகைஞனை. என்ன கவனிங்க, யார் பாழாக்கினது? பொல்லாத பிசாசு. யார் பாழாக்கினது? நம்முடைய பகைஞன். சொல்லுங்க, நம்முடைய பகைஞன். இன்னொருக்கா, யார் பாழாக்கினது? நம்முடைய பகைஞன். ஆசீர்வாதத்தை விரும்பாதவன், நீ நல்லா இருக்கிறத விரும்பாதவன், உன் ஆசீர்வாதத்துல பொறாமை உள்ளவன், உன் தொழில் வளருது அவனுக்கு பிடிக்கல, உன் பிள்ளை நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, உன் சபை வளருது அவனுக்கு பிடிக்கல, உன் ஊழிய வளருது அவனுக்கு பிடிக்கல. காத்திருந்தா எப்ப உனக்கு என்ன நடக்கும்னு அவன் காத்திருந்தா. வாய்ப்பு கிடைச்சிச்சு, உள்ள புகுந்தா, சதி பண்ணா, கூட்டு சதி பண்ணா, திட்டம் பண்ணா, உள்ள வந்து பாழாக்கி போட்டா. பகைஞன். பகைஞன். நல்லா இருந்தவன் குடும்பம், வேண்டாத ஆளை உள்ள விட்ட அந்த பகைஞன் உன் குடும்பத்தை கெடுத்து போட்டான். நல்லா இருந்தவன் தொழில், பகைஞன் உள்ள வந்து உன் தொழிலை கெடுத்து போட்டான். நல்லா இருந்தவன் காரியம், ஏதோ ஒரு எதிரி உள்ள வந்து உன் காரியத்தை கெடுத்து போட்டான். அவன் உன்னை கெடுத்துட்டு அந்த இரவுல நீ துக்கத்தோடு கண்ணீரோடு சாப்பிடாம தூக்கம் இல்லாம நீ அழுதுகிட்டு இருக்க. கெடுத்து போட்டு அவன் அங்க குத்தடிச்சு கும்மால் அடிச்சு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்கான். இதை எங்க பாக்குறீங்க? பைபிள்ல எஸ்தர் ஒரு புஸ்தகம் உண்டு, எடுக்கலாம் வேண்டாம். அந்த எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு பகைஞன் உண்டு, அவனுக்கு பெயர் ஆமான். அவன் தேவ பிள்ளை மொர்தெகாய்க்கு விரோதமாக துக்குமரத்தை செஞ்சு வச்சுட்டு யூதர்களுக்கு விரோதமாக டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டுட்டு அன்னைக்கு நைட்ல அவன் வீட்டுல போய் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறான். இங்க மொர்தெகாயும் யூதர்களும் அழுதுகிட்டு உபவாசத்துல வேதனையில அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த இரவு மொர்தெகாய் யூதர்களுக்கு துக்கமான இரவு. அந்த இரவு இந்த பக்கம் ஆமான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, உன் காரியத்தை பாழாக்குனவன் எங்கேயோ இருந்து அவன் சந்தோஷத்துல சாப்பிட்டு அவன் களி கூறுறான். ஆனா நீ வேதனையோடு பசி பட்னியோடு நீ உட்கார்ந்து இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, அவன் சந்தோஷம் நிலைப்பது இல்லை, உன்னுடைய இந்த வேதனையும் நிலைப்பது இல்லை. அடுத்து ஒரு இரவு வந்துச்சு. என்ன இரவு தெரியுமா? அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனை தொங்க விட்டு தலை குனிஞ்ச மொர்தெகாய தேவன் மேல தூக்கி உயர்த்தி ஒரு இரவு வந்துச்சா இல்லையா? உன் பகைஞன் உன் காரியத்தை பாழாக்கி போட்டாமல்ல, ஆனா உன்னுடைய சிநேகிதராகிய இந்த தேவன், ஹல்லேலூயா, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு உங்க பதில் எனக்கு புரியுது, உங்க கேள்வி எனக்கு புரியுது. பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரிலாம் சட்டு புட்டு நடக்கிறதுக்கு என் காரியம் ஒண்ணு இவ்வளவு சின்ன காரியம் இல்லை பாஸ்டர். என் பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கும். ஹலோ, யாரு நினைக்கிறீங்க? நீங்க பேசுற மாதிரி என் பிரச்சனை தம்மா துண்டு பிரச்சனை இல்லை. சட்டு புட்டுன்னு சரி பண்றதுக்கு அவ்வளவு சிக்கல், அவ்வளவு பிரச்சனை. இதை எப்படி சரி பண்ணுவார்?
இதே கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு பதில் சொன்னாரு. என்ன பதில் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாராக்கும், யுவர் கேஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் கேஸ். யுவர் கேஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் கேஸ். உன் பிரச்சனை அதுதான் எனக்கு முதல் பிரச்சனை அல்ல. இதுக்கு முன்னால எத்தனையோ காரியத்தை நான் சரி பண்ணி வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் வாழ்க்கையில இதை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், சரி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இதை விட பெரிய காரியத்தில் இந்த தெய்வம் சரி பண்ணிருக்கிறாரு. உன் காரியத்தை சரி பண்றது அவருக்கு ஒண்ணு பெரிய விஷயம் அல்ல, இது அவருக்கு லேசான காரியம். அதுல என்ன போட்டிருக்கு? பாலானதை பயிர்நிலம் மாக்குவேன் அல்ல, பயிர்நிலம் மாக்கினேன் அல்ல, பயிர்நிலம் மாக்குகிறேன். பிரசன்டென்ஸ். என்ன அர்த்தம் நான் சொல்லட்டுமா? என்ன அர்த்தம் சொல்லட்டுமா? நேத்தும் செஞ்சிருக்கிறாரு, இன்னைக்கும் செஞ்சிருக்கிறாரு, நாளைக்கும் செய்ய. ஹல்லேலூயா. எது பாழாக்கப்பட்டது உங்க வாழ்க்கையில? எது பாழாக்கப்பட்டது? கவனிங்க. ஒரு பக்கம் உன் வீடு பாழாக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பக்கம் ஆவிக்குரிய காரியம் பாழாக்கப்பட்டிருக்கலாம், உன் பிள்ளை வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பக்கம் உன் தொழில் பாழாக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ உன்னுடைய காரியங்கள் பல முயற்சி எடுத்தும் அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு உன் காரியம் பாழாக்கப்பட்டிருக்கலாம். பாழாக்கப்பட்டதுனால எல்லாரும் உன்னை அருவருக்கலாம், எல்லாரும் உன்னை அவதூறு பரப்பலாம், எல்லாரும் உனக்கு எதிராக பேசலாம். பாழாக்கப்பட்டிருக்கு. இவன் வாழ்க்கை எழும்ப வாய்ப்பில்லை, இவன் குடும்பம் எழும்ப வாய்ப்பில்லை, இவன் தொழில் எழும்ப வாய்ப்பில்லைன்னு சொல்லி அவங்க சத்தம் உன் காதுல நேர்கிடரா துணிக்கலாம். உன் பிரச்சனை எவ்வளவு ஆழத்துல கிடந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு இந்த காலை நேரத்தில், அது எனக்கு லேசான காரியம். 3 நிலைகளில் கர்த்தர் பாழான காரியத்தை பயிர் நிலமாக்குவார். என் கூட சொல்லுங்க. 3 நிலைகளில் கர்த்தர் பாழான காரியத்தை பயிர் நிலமாக்குவார். லிசன் டு மீ. 1 சொல்லுங்க. தோற்றத்தில். தோற்றத்தில். தோட்டம் இல்ல, கார்டன் இல்ல, தோற்றத்தில். தோற்றத்தில். கேட்கல? தோற்றத்தில். தோற்றத்தில். 2 பார்வையில். பார்வையில். 3 தன்மையில். தன்மையில். வரிசையா சொல்லுங்க. தோற்றத்தில், பார்வையில், தன்மையில். இந்த பாழான இந்த தோட்டம், பாழான இந்த நிலம், ஃபர்ஸ்ட் கர்த்தர் 3 நிலைகளில் இதை பயிரிலமாக்குகிறார், சரி பண்றாரு. 1 தோற்றத்தில் அதை சரி பண்றாரு, 2 பார்வையில் அதை சரி பண்றாரு, 3 தன்மையில் இதை சரி பண்றாரு. இப்படி சொல்றேன், என் வாழ்க்கையில எது பாழாக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை கர்த்தர் முதல்ல தோற்றத்துல சரி பண்றாரு. நம்புறவன் 4 பேர் இருந்தா போதும், கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்புற ஆண்டவர் சொல்லலாம். உங்க வாழ்க்கை 2வது மற்றவர்கள் பார்வையில அது சரிபடுத்தப்படும். 3வது தன்மையில. மறுபடியும் சொல்றேன். 1 பாழாக்கப்பட்ட காரியம் தோற்றத்தில் சரி பண்ணப்படும். 2வது தோற்றத்தில் சரி பண்ண உடனே இன்னொரு காரியம் நடக்கும். மற்றவனை பார்க்கிறான் பாருங்க, பார்வை மாற ஆரம்பிக்கும், பார்வையில சரி பண்ணுவாரு. 3வது தன்மையில சரி பண்ணுவாரு. இது உள்வாங்கினவங்க மட்டும். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. அத்தனை பேரும் நன்றி ஐயா. பாழான காரியம், பாழான சபை, பாழான தரிசனம், பாழான குடும்பம், கர்த்தர் இந்த வருஷத்துல 3 விதத்துல அதை கர்த்தர் சீர்படுத்துவார், சரிபடுத்துவார், பயிரிலமாக்குவார். 1 தோற்றத்துல சரியாகும்,
அதை செஞ்ச உடனே மற்றவன் பார்வையில சரியாகும், அதை செஞ்ச உடனே தன்மையில சரியாகும். விளக்கமா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிக்கணும்னா, நல்லா கவனிக்கணும். பைபிள்ல யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஆரம்பத்தில் அவன் தோற்றம் மகா கேவலம், அடிமை, வஸ்திரம் இருக்காது, அடிமை. அவன் பார்க்க அலங்கோலமா இருப்பான், அசிங்கமா இருப்பான், அவன் பாழாக்கப்பட்டவன். உடன் பிறந்தவர்களால, எதிரிகளால பாழாக்கப்பட்டவன். பாழானதை பயிர் நிலமாக்குகிற கர்த்தர் யோசேப்பு வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 41:41 அங்க ஒரு அலங்கரிப்பு நடக்கிறது. 41:41 ஆதியாகமம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பாழாக்கப்பட்ட யோசேப்பு, வஸ்திரமில்லாத யோசேப்பு, அடிமையா இருந்த யோசேப்பு ஒண்ணுமில்லாம இருக்கிறான். முதல்ல இருந்து வாசி. பார்வோன் வந்த உடனே என்ன செய்யறான் தெரியுமா? வாசி. பார்வோன் தன் கையில் போட்டு. நீங்க என்ன பார்க்கணும்? காதுல கேளுங்க, கண்ணால இங்க பாருங்க, சொல்லு பார்க்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த, அவன் இங்க இல்ல, இமேஜ் பண்ணிக்கோங்க, கையில் போட்டிருந்த தன் மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. எப்படியா சேர்ந்துச்சு? சீசன் வரும்போது சேராதும் சேர்ந்துரும். ஆமென். இவனுக்காக இவன் மோதிரம் போடல, இவனுக்காகவே இவன் மோதிரம் போட்டிருக்கான். புரியல? பார்வோன் போட்டது அவனுக்காக இல்ல, யோசேப்புக்காக போட்டிருக்கான். மோதிரத்தை போடுறான். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. ஒரு அடிமை எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப செய்யறதெல்லாம் பாருங்க, கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தை அப்படியே எல்லாரும் முன்னால சோரா கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க பேசிட்டு மெல்லிய வஸ்திரத்தை போடுறாரு. பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. என்ன சரப்பணி? பொன் சரப்பணி. இந்த நீங்க தான் போடுவீங்கல்ல, அது என்ன பேரு? நெக்லஸா? அந்த நெக்லஸ் அப்படி போடுறாரு. கற்பனை பண்ணிக்கோங்க, புடிச்சுக்கோ. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. ஏறா ராசான்னு சொல்லி ரதத்துல இப்ப மேல ஏத்தி வைக்கிறாரு. தெண்டனிட்டு பணியுங்கள் ஆர்டர் போடுறாரு. பார்வோனுடைய ஆணை என்னவென்றால், எகிப்து தேசத்தின் எல்லைக்கு உட்பட்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரும் யோசேப்புக்கு முன்பதாக தெண்டலிட்டு பணியுங்கள். இப்போ ரதத்துல கூப்பிட்டு வாராரு. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? பாழாக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில தோற்றம் மாறிடுச்சு. தோற்றத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. தோற்றம் மாறின அடுத்த நிமிஷமே பார்வை மாறிடுச்சு. இப்போ யோசேப்பு வளம் வரும் பொழுது ஒருத்தன் கேட்கான், யாரா வர்றது? யோசேப்பு. யோசேப்புனா யாரா? நம்ம தான் மீதியான தேசத்திலிருந்து அடிமையா விற்கப்படும் பொழுது உன் பக்கத்துல ஒருத்தன் அடிமையா உட்கார்ந்து இருந்தான்ல, அவன் தான் பார்வை ரதத்துல ஏத்திட்டு வாரான். அப்படியா? எங்க காட்டு? இல்லையே, அவன் வேற மாதிரில இருந்தான். அவனை மாதிரி இல்லையே, அவனை மாதிரி இப்ப பார்க்க முடியலையே. பார்க்க முடியாது. அன்னைக்கு பார்த்த மாதிரி யோசேப்பை பார்க்க முடியாது. தோற்றத்தை மாற்றின உடனே மனுஷர்கள் பார்க்கிற பார்வை மாறிடும். கர்த்தர் உன் குடும்பத்தின் தோற்றத்தை மாற்றுவாரு, உன் பிள்ளையின் தோற்றத்தை மாற்றுவாரு, உன் ஊழியத்தின் தோற்றத்தை மாற்றுவாரு, உன் தரிசன தோற்றத்தை மாற்றுவாரு, உன் தொழில் தோற்றத்தை மாற்றுவாரு. தோற்றத்தை மாற்றின உடனே ஊழல அத்தனை பேருடைய பார்வையும் அவனை மாதிரி தெரியலையே, இவனை பார்த்தா கடங்கார மாதிரி தெரியலையே, இவனை பார்த்தா வியாதி பிடிச்ச மாதிரி தெரியலையே, இவனை பார்த்தா அவமானப்பட்டவன் மாதிரி தெரியலையே, இவனை பார்த்தா இழந்தவன் மாதிரி தெரியலையே. பார்வை மாறும், பார்வை மாறும். ஊர் மக்கள் உன்னை பார்த்த பார்வை மாறும். உன் சொந்த பந்தம் உன்னை ஏளனமா பார்த்துச்சுல, உன்
உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய வியாதி பிடிச்சவன், சீக்கு பிடிச்சவன், ஆஸ்பத்திரியில கெதியில் கிடந்தவன் சொன்னாங்களே, அத்தனை பார்வையும் மாறும். பாலானதை பயிர் நிலமாக்கும் பொழுது தோற்றம் மாறும், மக்கள் பார்க்கிற பார்வை மாறும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ற 5 பேர் இருந்தா போதும். மூணாவது என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. தன்மையில். ஒரு காலத்துல இந்த நிலத்துல என்ன விதைச்சாலும் விளையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, இது கெட்டு போன நிலம், மண்ணு கெட்டு போச்சு, தன்மை கெட்டு போச்சு, நீ எவ்வளவு விதைச்சாலும் இந்த மண்ணு மலட்டு மண்ணு, இது கெட்டு போன மண்ணு, இதுல விளைய முடியாது, இதுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது அப்படி சொன்னாங்க. உன் குடும்பத்தை குறித்து அப்படி சொன்னாங்க, உன் பிள்ளைய குறித்து அப்படி சொன்னாங்க, உன் காரியத்தை குறித்து. இனிமே அங்க எதையுமே பார்க்க முடியாது, எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அந்த சபையா இனிமே அங்க எதையும் பார்க்க முடியாது, அந்த ஊழியமா அங்க எதையும் பார்க்க முடியாது, அந்த குடும்பமா அங்க எந்த நன்மையும் பார்க்க முடியாது, அவன் கடையா அங்க ஒரு ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. தன்மை கெட்டு போச்சு. சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, விளைய வைக்கிற, அது கெட்டு போச்சு. நான் எவ்வளவு முயற்சி எடுத்து உரம் போடுறேன், வேலைக்காகல. 4 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் ஐடியா கேட்கிறேன், வேலைக்காகல. நானும் முயற்சி எடுத்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. கெட்டு போனது கெட்டு போன மாதிரியே இருக்கு. இப்போ கடைசியில அவர் வர்றாரு. அவர் வந்து கெட்டு போன தன்மையை மாற்றுகிறாரு. இதுவரைக்கும் இல்லாத பலன் அந்த நிலத்துல நான் பார்க்கிறேன். நான் என்ன செய்வேன்னா, கெட்டு போனதை தூக்கி தூர போடுவேன். ஆனா அவர் கெட்டு போனதை தூர போடல, கெட்டு போன தன்மையை மாற்றுகிறார். சுருக்கமா சொல்றேன், யாத்திராகமம் 15 ஒரு சம்பவம் நடக்கு. இஸ்ரவேல் எல்லாரும் தாகத்துல ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க தண்ணி எப்படி இருந்துச்சு? தண்ணி மாறாவுல தண்ணி எப்படி இருந்துச்சு? வாய் திறந்து எல்லாரும் சொல்லலாம். மாறாவுல தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பு. கெட்டு போச்சு. மாறாவின் தண்ணீர் கெட்டு போச்சு. ஐயா, கெட்டு போன தண்ணீர்ல இப்ப தோற்றத்துல மாற்றத்தை கொண்டு வர ஒண்ணு நடக்காது. இப்ப பார்வையை மாத்தினா ஒண்ணு நடக்காது. இப்ப என்ன தெரியுமா? இப்போ அந்த கெட்டு போய் கசப்பை கொடுக்கிற தன்மையை மாற்றணும். ஒரு மரத்தை வெட்டி உள்ள போட்ட உடனே அங்க தண்ணி அதே கலரு தான், பேரு அதே பேரு தான், கலரு அதே தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தன்மை, அந்த கசக்கிற தன்மை மாற்றப்பட்டுச்சு. அது மதுரமாய் மாற்றப்பட்டுச்சு. கசக்கிற கசப்பான தன்மை எடுக்கப்பட்டுச்சு. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எது உன் வாழ்க்கைய கசந்து போக வச்சதோ, அந்த குறிப்பிட்ட சம்பவம் உன் வாழ்க்கையை கசந்து போக வச்சுச்சுல, அன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சு. ஆனா நினைக்கும் போதெல்லாம் இருதயம் வலிக்கு, நினைக்கும் போதெல்லாம் வாழ்க்கை கசப்பா தெரியுது. இப்ப கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த தன்மைய, கெட்டு போன தன்மைய, அந்த கசக்கிற தன்மைய புடுங்கி வெளியே போடுவாரு. மதுரமாய் மாறும். உன் வாழ்க்கையில எந்த காரியம் கசந்து போனாலும் உன்னை விட பெரிய கசப்ப சிலுவையில ஆண்டவர் சந்தித்திருக்கிறதுனால உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல், அவர் அருவருக்காமல், அவர் முகத்தை உனக்கு மறைக்காமல் நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்டருளுகிறார். உன் கசப்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த கசப்பு எடுத்து போடப்படுகிறது. அந்த கசப்பு எடுத்து போடப்பட்ட உடனே பாழான ஒரு காரியம் பயிர் நிலம் மாற்றப்படுகிறது. எப்படி பாஸ்டர், எப்படி நடக்குன்னு சொல்றீங்க? எப்படி நடக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஆதாரம் இருக்கா? நடந்திருக்கா? ஏன்னா என் கசப்பு நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன கசப்பு இல்ல, பெரிய பெரிய கசப்புல நான் வந்திருக்கேன் பாஸ்டர். கவுனிங்க, ஆண்டவர் எப்படி செய்யறாருங்கிற உதாரணம் சொல்றேன், கவுனிங்க. இஸ்ரவேல் தேசத்துல மோரியா அப்படின்னு ஒரு மலை உண்டு. என்ன மலை? மோரியா. கைய மேல அசைத்துக்காளு. என்ன மலை? என்ன தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா?
இத்தனை 23 பிரசங்கம் கட்டமில்ல, சொப்பனம் காண்கிறது போல சிறையிருப்பு திருப்ப நிறைய பேருக்கு அது இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. நான் சொல்ற அர்த்தம் சிரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. அதான் கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துல மோரியா என்று ஒரு மலை உண்டு. தேவாலயம் இருந்த மலை. அந்த மலையில ஜீவ விருட்சங்கள் நிறைய உண்டு. கனி கொடுக்கும் விருட்சங்கள் நிறைய உண்டு. கனி கொடுக்கும் விருட்சங்கள். இஸ்ரவேலர்கள் அந்த மலைக்கு வரும்பொழுதெல்லாம் அங்க இருக்கிற கனிகளை பறித்து சாப்பிட்டு மகிழ்வார்கள். கூடார பண்டிகைக்கு இஸ்ரவேலர்கள் குடும்பமாய் வந்து அங்க உள்ள கனிகளை பறித்து சாப்பிட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம், கட்டளை. இஸ்ரவேலர்கள் ஒரு முறை குடும்பமாக குழந்தைகளோடு அந்த மோரியா மலைக்கு வந்து மோரியா மலையில் உள்ள ஒவ்வொரு விருட்சத்தின் கனிகளை பறிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு விருட்சத்தின் கனிகளை பறித்து அவர்கள் மகிழ ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு செடியிலும் போய் கனியை பறிக்கிறாங்க. மாதுளை செடி, அத்தி மரம், அங்க ஒலிவ மரம், திராட்சை பழம், ஒவ்வொன்றையும் பறிக்கிறாங்க. பறித்து கொண்டிருக்கும் பொழுது அதே மோரியா மலையில ஒரு ஓரத்துல அங்கே ஒரு மரம் உண்டு. சுமார் 10-12 அடி உயரத்துல ஒரு மரம் உண்டு. அந்த மரத்துக்கு பேர் மர். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வண்டி ஓட்டுங்க பார்க்கலாம். அந்த மரத்துக்கு பேர் மர். சொல்லுங்க. எபிரேய பாஷையில அந்த மரத்துக்கு பேர் என்னையா? மர். அந்த மர் மரமும் அங்கே பச்சை பசேல்னு இருக்கு. கீழே தண்டுல இருந்து மேல கொப்பு வரைக்கும் பச்சையா இருக்கு. மஞ்சள் நிற பூ, திராட்சை பழம் மாதிரி அங்க காயும் தொங்குது. ஆனா எல்லா கனிகளையும் பறித்த அந்த இஸ்ரவேலர்கள் ஒருவர் கூட இந்த மரத்துக்கு பக்கத்துல வரவே இல்லை. யாருமே இந்த மரத்துக்கு பக்கத்துல வரவே இல்லை. எல்லா மரத்தின் கனிகளை பறிக்கிறார்கள். இந்த மரத்துக்கு பக்கத்துல யாரும் வரல. இந்த மரத்துக்கு மிகப்பெரிய வேதனை. என்கிட்ட யாரும் வரமாட்டுக்காங்களே, என்னிடத்திலும் கனி இருக்கு, என் கனியை யாரும் பறிக்க மாட்டுக்காங்களே, மிகப்பெரிய வேதனை. அந்த நேரம் ஒரு சிறுவன் ஓடி வந்து ஆசை ஆசையாய் அந்த மரத்தின் கனிகளை பறிக்க ஆரம்பித்தான். இப்போ அந்த மரத்துக்கு சந்தோஷம். ஓ, முதல் முறையா ஒரு சின்ன பையன் என் கனியை பறிச்சிருக்கிறான். சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனுடைய அப்பா ஓடி வந்து அந்த பையன் கையில் உள்ள கனியை தட்டி விட்டு, அதை தொடாத, அது பக்கத்துல போகாத, தூரவா சொன்ன உடனே அந்த பையன் கேட்டான், எதுக்குப்பானா? அப்பா சொன்னாரு, அந்த மரம் மட்டும்தான், இந்த மோரியா மலையிலேயே அந்த மரம் மட்டும்தான் கீழே வேர்ல இருந்து கொப்பு வரைக்கும் பயங்கரமான கசப்புள்ள மரம். அதனுடைய பூ கசக்கும், இலை கசக்கும், காய் கசக்கும், கொப்பு கசக்கும், வேர் கசக்கும், தண்டு கசக்கும். மொத்த மரமும் கசக்கிற மரம். அது பறிக்கிறது மட்டுமல்ல, பக்கத்திலே போகாத. கையை பிடிச்சு எடுத்துட்டு போனாரு. இப்பதான் இந்த மரத்துக்கு புரிஞ்சிச்சு ஏன் யாரும் என் பக்கத்துல வரமாட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. இப்பதான் இந்த மரத்துக்கு புரிஞ்சிச்சு ஏன் என் கனியை பறிக்க மாட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப அந்த மரம் சொல்லுச்சு, ஓஹோ, நான் கசப்போடு படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கொப்புல இருந்து வேறு வரைக்கும் எல்லாமே கசக்குது, அதனால யாரும் விரும்ப மாட்டுக்கிறாங்க. இப்போ அந்த மரம் ஏக்கத்தோடு மக்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு சொல்லுது, ஐயா, அம்மா, தம்பி, கசப்போடு பிறந்தது நான் செய்த தப்பு அல்ல, நான் செஞ்ச குற்றம் அல்ல. உங்களை படைச்ச ஆண்டவர் தான் என்னையும் படைச்சிருக்கிறாரு. இது நான் செஞ்ச தவறு அல்ல. தயவு செய்து என் கனியை கொஞ்சம் பறிச்சுட்டு போங்க, என் காயை கொஞ்சம் பறிச்சுட்டு போங்க. ஏக்கத்தோடு வேதனையோடு அழைக்க ஆரம்பித்தது. யாரும் பக்கத்துல வரல. மனுஷர்கள் தான் தூஷித்து மனுஷர்கள் எல்லாரும் விலகி போனாங்க. இப்போ அந்த மரம் மேல இருக்கிற பறவைகளை பார்த்து கூப்பிட்டது. மனுஷங்க தான் வரமாட்டுக்கிறாங்க, நீங்களாவது வந்து என் மரத்துல தங்குங்கன்னு சொல்லி பறவைகளை கூப்பிட்டது. இப்ப பறவைகள் சொன்னதா, இந்த
உலகத்துல எத்தனையோ மரத்தை பார்த்திருக்கிறோம், கசக்கிற மரத்தை கூட பார்த்திருக்கிறோம். ஆனா ஒன்ன மாதிரி கசக்கிற மரத்தை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லி உன் பக்கத்திலே வரமாட்டோன்னு பறந்து போனதா. மனிதர்களை கூப்பிட்டு ஏமாந்து, பறவைகளை கூப்பிட்டு ஏமாந்து, இந்த மரம் கடைசியில யாரை கூப்பிட்டே தெரியுமா? தன்னை படைத்த தேவனை நேர கண்களை ஏறெடுத்து, தன்னை படைத்த தேவனுக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை ஏறெடுத்து அது கதற ஆரம்பித்ததா. ஓ தேவனே, ஏன் என்னை இப்படி படைச்சிருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் கசப்போடு படைக்கப்பட்டதுனால எல்லாரும் வெறுத்து தள்ளுறாங்க. ஏன் என்னை இப்படி படைச்சீங்க? ஏன் என்னை இப்படி படைச்சீங்க? தேவனை நோக்கி கூப்பிட்டது. கொஞ்ச நேரம் கழித்து மேலிருந்து ஒரு சத்தம் வந்தது. பி வெயிட், காத்திரு. அது நம்பிக்கையோடு காத்திருந்தது. மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. வாரம் போச்சு, மாசம் போச்சு. அடுத்த பண்டிகைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கு இந்த மரத்துக்கு எதுவுமே சம்பவிக்கல. கசப்பு கசப்பாவே இருக்குது. அதை வெறுத்தவர்கள் அப்படியே விட்டுருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த மரத்துல எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. நல்லா கவனிக்கணும். இதே மாதிரிதான் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை. இன்னும் கசப்பு கசப்பாவே இருக்கு. கெட்டு போன நிலைமை கெட்டு போன மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. பொறுக்க முடியாமல் இந்த மரம் மறுபடியும் முழு வேதனையோடு தேவனை நோக்கி கதறியது. தேவனே, தேவனே, என்னை ஏன் இப்படி படைத்து? எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்க, தனியா விடப்பட்டிருக்கிறேன். இதே மோரியா மலையில எல்லா மரமும் சந்தோஷமா இருக்கு, நான் மட்டும்தான் வேதனையோடு இருக்கிறேன். இதே சபைக்குள்ள அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் வேதனையோடு இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? ஒன்ன மாதிரியே அந்த மரமும் மறுபடியும் கதற ஆரம்பித்தது. இந்த முறை சாதாரணமா கதறல. முழு பலத்தையும் செலவழித்து, முழு அழுத்தம், முழு வேதனை, பயங்கர வெடிச்சு செதறுகிற கூடிய அளவுக்கு அதனுடைய மன வேதனையை தேவனிடத்தில் தெரியப்படுத்தினது. வேதனை வெளியே வர 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 வர, தேவனே, இதுக்கு மேல நான் வாழ விரும்பல, நான் வாழ விரும்பல, கதற ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த மரத்தின் வேறு முதல் கொப்பு வரை வெடிக்க ஆரம்பித்தது. விரிசல் விட ஆரம்பித்தது. பட்டைகள் கீற ஆரம்பித்தது. அந்த மரம் தன் கசப்ப, தன் வேதனைய கண்ணீரோடு வெளியே வடித்தது. அந்த மரத்தில் லிட்டரலாகவே கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. பிசின் தைல மாதிரி அதனுடைய கசப்பு தன்மை வெளியேற ஆரம்பித்தது. கண்ணீர் விட ஆரம்பித்தது. அந்த நிமிஷத்துல ஒட்டுமொத்த மோரியா மலையில அத்தனை பேரும் ஒரே பார்வையா பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு நறுமணம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாசனை முழு மோரியா மலையும் வீச ஆரம்பித்ததா. இப்போ வந்த எல்லாரும் இந்த வாசனை எங்கிருந்து வருது? இதுவரைக்கும் இந்த வாசனையை பார்க்கல, இதுவரைக்கும் இந்த வாசனை நமக்கு பார்க்கவே இல்லையே. எல்லாரும் புறப்பட்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த திசை, இந்த திசை, இந்த திசை, நாலா பக்கமும் வந்து சூழ்ந்து நின்னாங்க. அந்த மரத்துக்கு முன்பதாக இப்போ வந்து நின்னாங்க. என்னையா நடக்குதுன்னு பார்த்தா, அவர்கள் எந்த மரம் வேண்டாம் என்று போனார்களோ இப்ப அந்த மரத்தை ஊரே சுத்தி நிற்கிறது. அவர்கள் பார்க்கிற கண்ணுக்கு முன்பதாக அந்த மரத்தினுடைய பட்டைகள் பிளந்திருக்கிறது, பட்டை உரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவருடைய கண்ணீர் பிசின் தைலமாக வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த வாசனை வேற எங்கிருந்து வரவில்லை, அந்த பிசின் தைலத்திலிருந்து இதுவரைக்கு கண்டிராத ஒரு அற்புதமான தெய்வீக வாசனை வெளியே வர ஆரம்பித்தது. அத்தனை பேரும் போட்டி போட்டு அந்த பிசின் தைலத்தை எடுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு 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 என்று போட்டி போட்டு எடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த பிசின் தைலத்துக்கு என் வேதம் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது.
யாத்திராகமம் 30:23 அந்த பிசின் தைலத்திற்கு என் வேதம் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது. யாத்திராகமம் 30:23 மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில். வெள்ளை போளம் என்பது அந்த பிசின் தைலத்துக்கு பெயராக்கும். இது எங்க கொண்டு போகப்பட்டது தெரியுமா? தெய்வ வாசம் என்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தயார்படுத்துகிற பரிசுத்த தைலம் வேற எங்கிருந்தும் அல்ல, இந்த வெள்ளை போலத்திலிருந்து அந்த பரிசுத்த தைலம் தயாரிக்கப்பட்டதா. இப்போ ஆண்டவர் கேட்டாரு, நான் உன்னை தப்பா படைச்சிட்டேனா? நான் உன்னை மறந்துட்டேனா? நான் உன்னை வெறுத்துட்டேனா? நீ இப்ப எங்க இருக்க தெரியுமா? எல்லாரும் உன்னை வெறுத்து தள்ளுனாங்க, நான் மட்டும் கசப்பா படைக்கப்பட்டிருக்கேன்னு அழுது புலம்புனேல, உன் பட்டை வெடிச்சு கண்ணீர் வெளியே வந்துச்சுல, அந்த கண்ணீரிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த வெள்ளை போல தைலம். இப்ப வேற எங்கேயும் இல்ல, சர்வ பூமியின் தேவன் உலாவி வருகிற ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த தைலம் தயாரிக்கப்படுவதற்கு வெள்ளை போல உள்ள கொண்டு போகப்பட்டது. மற்ற மரத்தின் கனிகள் உள்ள போகாது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியிலேயே அந்த கனிகள் வேலை முடிஞ்சிச்சு. ஆனா வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு பிட்டர்னேஷன் என்று ஒதுக்கப்பட்ட நீதா ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள கொண்டு போகப்பட்டிருக்கிற. இப்போ விலை உயர்ந்தது. இதோட கர்த்தர் நிறுத்தல. இரு, நீ அனுபவிச்ச கசப்பு கொஞ்சமா? நீ அனுபவிச்ச வேதனை கொஞ்சமா? நீ அனுபவிச்ச நிந்தனை கொஞ்சமா? எவ்வளவு ஒதுக்கப்பட்ட, எவ்வளவு தூர தள்ளப்பட்ட, இதோடு உன்னை நிறுத்த மாட்டேன். ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாரு. மத்தேயு 2:11 மத்தேயு 2:11 மத்தேயு 2:11 அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும். ஐயா, அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் போன நீ இப்ப எங்க தெரியுமா? உன்னை படைச்ச சர்வ வல்லவ இந்த பூமியில மனுஷனாய் பிறந்திருக்கிறார். அவர் பாதடியில காணிக்கையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இப்ப தெரியாத வேலை என்னன்னு அத்தனை பேர் ஆவியில நிரம்பி கண்ணை மூடி கையை கொட்டி இப்ப தெரியாத வேலை என்னன்னு, இப்ப தெரியாத வேலை என்னன்னு, இப்ப தெரியாத வேலை என்னன்னு. பாழானதை பயிர்நிலமாக்குற தேவன் தோற்றத்தை மாற்றி மனிதன் பார்வையை மாற்றி உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த கசப்பின் தன்மையை மாற்றி அதை செஞ்ச உடனே உன் விலை உயர ஆரம்பிக்கும், உன் மதிப்பு கூட ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை ஆவியில் நிரம்பி சொல்ற. இந்த மரத்தை போல இதை பார்க்கிற கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் அதே போல உன் விலை உயர போகுது. உன் விலை உயர போகுது. நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. எல்லா விருட்சமும் இப்போ வீட்டுக்குள்ள போகுது. ஆனா கண்ணீர் விட்டு கதறின இந்த வெள்ளை போலம் தெய்வத்தினுடைய அதை படைச்ச தேவனுடைய பாதத்துல காணிக்கையாய் கொண்டு போகப்பட்ட பாழாக்கப்பட்ட நிலைமையில, கசந்து போன நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிற தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, பாழான உன் காரியத்தை நான் பயிரிலமாக்குவேன். அப்போ உன் விலை உயரும், உன் மதிப்பு கூடும், நீ உன் இடம் உன் ஸ்தானத்துல கொண்டு போய் உன்னை உட்கார வைப்பேன். எனக்கு கர்த்தர் செய்வார் நம்பிக்கை
கொஞ்சம் போல இருந்தாலும் போதும், உங்க கையை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, அந்த மரம் மாதிரி தான் என் வாழ்க்கை, அதே மாதிரி என்னையும் செய்வீங்க செய்வீங்க. கர்த்தர் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. 36 அடுத்து 36 37 என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். 36 அடுத்து 36 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி உன் வாழ்க்கையில உள்ள தன்மையை மாற்றி பாழா போன உன் காரியத்தை நான் பைநிலமாய் மாற்றணும்னா, அதை நான் அனுக்கிரகம் செய்யணும்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீ வெளியே நிக்காத, கர்த்தருடைய சமூகத்துக்கு உள்ளவா. உன் தன்மையை மாற்றுகிறது, உன் தோற்றத்தை மாற்றுகிறது, மனுஷன் பார்வையை மாற்ற போகிறது கர்த்தருடைய சமூகம். சமூகத்துக்குள்ள நீ வந்துட்டேனா, அவர் பாதத்துக்குள்ள வந்துட்டேனா, கர்த்தர் சொல்றாரு உன் காரியம் பாழாக்கப்பட்டது கடந்த வருஷத்துல, என் சமூகத்துக்கு நீ வந்துட்டேனா அத்தனையும் பயிர்நிலமாய் மாற்றப்படும். அவர் சமூகத்துல வந்து உட்காரு. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே சரி அதிகமாகவும் சரி, கர்த்தரின் சமூகத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இந்த மரத்துக்கு செய்தது போலவே, அந்த மாறாவுக்கு செய்தது போலவே, வேதத்தில் கர்த்தர் செய்தது போலவே, இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் பாலானதை கர்த்தர் பயிர்நிலமாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிடுவோமா? மரத்துக்கு நேராக கையை உயர்த்தி, கசந்து போன என் வாழ்க்கை, வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்ட என் குடும்பம், பாழாக்கப்பட்ட என் காரியம், இதுவரைக்கும் அதை நினைச்சு மனதில் வேதனை அனுபவிச்சேன். இப்போ அதை பார்த்து காதுல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? 23ல பாழாக்கப்பட்ட அத்தனையும் இந்த 24ல ஒரு நாள் இரவு நீ படுத்துட்டு மறுநாள் காலையில் எழும்பும் பொழுது பாழாக்கப்பட்ட அத்தனை காரியமும் பயிர்நிலமாய் மாற்றப்பட்டிருக்கும். பயிர்நிலமாய் மாற்றப்பட்டிருக்கும். பயிர்நிலமாய் மாற்றப்பட்டிருக்கும். இதை கர்த்தர் சொன்னார், அவரே செய்வார். ஒரு பகுதி மட்டுமல்ல, முழு பகுதியையும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா, நல்ல ஆவியில நிரம்பி நல்ல கரைகளை கொட்டி, என் காரியம், என் குடும்பம், என் சபை, என் ஊழியம், என் தரிசனம் சத்துரு பாழாக்கப்பட்ட அத்தனையும் என் தெய்வம் பயிர்நிலமாய் மாற்றுவார். இப்படியே உன் வாழ்க்கை தொடராதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த மரத்தை மாதிரி முழு வேதனைய கர்த்தருடைய சமூகத்துல நீ வந்து உன் கண்ணீரை சிந்து கசந்து போன அதே அனுபவத்திலிருந்து, கசப்பு என்று சொல்லப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு நறுமணம் வீச வைப்பாரு. யாரும் போகாத ஒரு இடத்துல உன்னை கொண்டு போக வைப்பாரு. கசப்பின் தன்மை மாற்றப்படும். கசந்து போன வாழ்க்கை அனுபவம் மாற்றப்படும். தாயே தகப்படும். சகோதரா சகோதரி, உன் விலம் உயரும். உன் அற்பமாய் பார்த்த அத்தனை கண்களும் அவர்கள் முன்பதாக கர்த்தர் உன்னை விலையேறப்பட்டவனாக மாற்றுவாரு. விலையேறப்பட்டவனாக மாற்றுவாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்ன சொல்லணும், கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த வருஷத்துல அதிகமா உங்க சமூகத்துல அமர விண்ணப்பம் பண்ண, என் காரியம் மாறணும்னா ஐயா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, விண்ணப்பம் பண்ணுங்கன்னு இருக்கு. என் முயற்சி செய்யாதவ என் ஜபம் செய்யுமாக்கும். என் குதிங்கால் செய்யாதவ நான் போடுற முழங்கால் செய்து முடிக்குமாக்கும். கர்த்தருடைய சமூகத்துல நீ முழங்கால் படிக்கிட்டு கதறுவாயானால் கசந்து போன வாழ்க்கையிலிருந்து இந்த தேவன் ஒரு மதுரத்தை கொண்டு வருவாரு. ஆண்டவரே, எனக்கு வேற எந்த ஆதாரமும் இல்லை,
எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். பாழா போன என் காரியங்கள் அத்தனையும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் கரத்தில் எடுத்து அதை பிரயோஜனமுள்ள பயிர்நிலமாய் மாற்றி அற்பமாய் தூக்கி எறிந்த அத்தனை பேர் முன்பதாக என் விலையை உயர்த்துகிறவரே, என் தலையை உயர்த்துகிறவரே, இந்த காலையில கர்த்தரை பார்த்து நான் சொல்றேன், நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே. முழு சபையும் என் வாழ்வில் நம்பிக்கை. அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களை முன் வச்சு உங்க கரத்தை பிடிச்சு இந்த வருஷத்தில் கொண்டு வந்த இந்த முதல் நாளிலேயே இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சத்துருவினாலும் பகைங்கராலும் பாழாக்கப்பட்ட என் குடும்பத்தை, என் பிள்ளை காரியத்தை, என் தொழில, சபைய, ஊழியத்தை, தரிசனத்தை இந்த காலை நேரத்தில் பாழானது பகிர்நிலமாய் மாறும் என்று உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்து தொய்ந்து போன என் ஆத்துமாவை உமக்குள்ள உயிர்ப்பித்தீரே. இந்த காலையில என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இது அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. எதற்கு அடையாளம்? பாழா போன என் காரியமும் அடுத்து உயிர்ப்பிக்கப்பட போகிறது. கசப்பிலிருந்து ஒரு மதுரத்தை கொண்டு வர போறீங்க. இந்த வார்த்தையை இந்த ஜனத்தின் மேல அப்படியே நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபத்தோடு உங்க சமூகத்தில் கதறி ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் ஆமென் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.